வள்ளுவன் குரலை வாழ்க்கை நெறி வள்ளுவனுடைய பொற்பாதங்களுக்கு பணிவான வணக்கம். அருமைமிகு ஆற்றல் மிகு மாணவ செல்வங்களே, ஆற்றும் சிங்கங்களே, டேவிட் வாஸ் போன வகுப்பில் கட்டாயிட்டு அதை மறுபடி தொடர்றேன். டேவிட் வாஸ் born with athletite cerebral palsy. இது ஒரு நோய், நரம்பை முடக்கக்கூடிய ஒரு நோய். அவர் பிறக்கும் பொழுதே இப்படிப்பட்ட நோயில் அவர் பிறந்தார். அது அந்த கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன், வாஸ் born ஏன் போடுறோம் அப்படின்னு. அண்ட் அட்டெண்ட்ஸ் எ ஸ்பெஷலிஸ்ட் ஸ்கூல் அண்ட் காலேஜ். ஒரு தனிப்பட்ட சிறப்பு வகுப்புகள், அவர்களுக்காகவே எடுக்கப்படுகின்ற சிறப்பு பள்ளியிலும் கல்லூரியிலும் இவர் அட்டெண்ட் பண்ணார். he has been using, அவர் பயன்படுத்தி கொண்டிருந்தார் ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ். ஒரு செயல் முன்னாடியே ஆரம்பித்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தால் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் போகும். he has been using a high-tech, ஒரு சிறந்த டெக்னாலஜியை பயன்படுத்தினார் கம்யூனிகேஷன், இந்த தொடர்புகளுக்காக, தொடர்புத்துறை. எய்டுனா கருவி பயன்படுத்தினார். since he was 8 years old, ஒரு 8 வயது வரலும் அதை பயன்படுத்தினார். and he has been interested, ஆர்வமாக்கப்பட்டார் in AAC. அது AACனா ஆகுமெண்டேட்டிவ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் கம்யூனிகேஷன் அப்படின்ற ஒரு எய்ட்ஸில் அவருக்கு ஒரு ஆர்வம் வந்தது. அண்ட் டெக்னாலஜி எவர் சின்ஸ், இப்போது இருக்கிற டெக்னாலஜியான அதை யூஸ் பண்ண, அதில் ஆர்வப்பட்டு படித்தார். ஓகே, அடுத்த பேர். இப்போ டேவிட் ஃபஸ்ட்டு டேவிட் ஸ்டார்ட் பண்ணார். ஸ்டார்ட் பண்ண போதுன்னு வேணுன்னு அர்த்தம். ஸ்டார்டட் அவுட்டு, துவங்கிய போது, வித் ஏஏசி, தட்டு நாம் பார்த்துருக்கோது என்னன்னு, அந்த கருவியை பயன்படுத்தும் போது he used a head switch, அவர் ஹெட் சுவிட்சை பயன்படுத்தினார், தலையில் வச்சுருக்க சுவிட்ச், டு அசஸ் ஹிஸ் ஏஇசி டிவைஸ், அந்த கருவியை ரன்னிங் எ பேஜ், அந்த பேஜை நகர்த்துறதுக்கு சுவிட்சை பண்ணார். பேஸ்டு சிஸ்டம், அது ஒரு அடிப்படையான சிஸ்டம், விச் டுக் லாட்ஸ் ஆஃப் நேவிகேஷன் மீன்ஸ் வழிகாட்டுதல் அர்த்தம். கப்பல் துறையில் வழிகாட்டுறது அதான் மீனிங். லாட்ஸ் ஆஃப் நேவிகேட் அண்ட் அது அந்த சிஸ்டம் நிறைய வழிகாட்டுதலை உடைய அடிப்படையாக கொண்டு அந்த பட்டனை தட்டுறாங்க. அண்ட் ரெக்வயர்டு, தேவைப்பட்டது, லாட் ஆஃப் எஃபர்ட் கம்பைன்டு வித் சுவிட்சிங், அந்த சுவிட்சோட கம்பைனாக இருக்கிற விஷயத்தில் நிறைய எஃபர்ட்டை கொடுக்க வேண்டியதாக, முயற்சிகளை தர வேண்டியதாக. தென் அடுத்த பேராக இப்போ ஒரு ஃபஸ்ட்டு 8th வரையிலும் ஒரு டெக்னாலஜி, அதுக்கப்புறம் ஒரு டெக்னாலஜி he now uses, இப்போ அவர் பயன்படுத்தியிருக்கிறாரு ECO2 வித் ECO பாயிண்ட். ECO பாயிண்டால் அந்த ECO2 பயன்படுத்துகிறாரு. மேக்கிங் இஸ் செலக்ஷன், அவருடைய செலக்ஷன் வித், அப்போ he uses ECO2 வித் ECO பாயிண்டில் பயன்படுத்துகிறார். மேக்கிங் இஸ் செலக்ஷன் வித் ஃபுட் சுவிட்ச். இப்போ காலடியில் பட்டன் வச்சுக்கிறார், ஃபுட்டு சுவிட்ச் செலெக்ஷன் பண்ணுறதுக்கு காலடியில் பட்டன் வச்சுருக்காங்க. சுவிட்சியை
காலில் வச்சுக்குது. ஒன்ஸ் he has fixed his gas, ஒரு சமயம் he has fixed his gas, அதை உத்து பார்த்துட்டு இருக்கிறது. கேஸ் இட் மீன்ஸ் லுக்கிங், பார்க்கறது. he has fixed his gas, அவருடைய பார்வையை அங்கே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாரு. on the icon, ஐக்கானா தெரியும் உங்களுக்கு, அந்த ஏரோ மாரி நவரும் பார்க்கலாம். தட் இஸ் required, அந்த தேவைப்படுகின்ற ஐக்கானை அங்கே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பார். he has a smaller communications, அவர் ஒரு கம்யூனிகேஷன் எய்டு, ஒரு சின்ன கம்யூனிகேஷன் கருவியை அவர் வச்சிருந்தார். இட் ஹேஸ் பீன் மவுண்டட் ஆன் ஹிஸ் வாக்கர், அது மவுண்டடான்ற வார்த்தை பாருங்க, ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னு அர்த்தத்தில் அவருடைய வாக்கரில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தார். இட் இஸ் எசென்சியல், எசென்சியல் மீன்ஸ் இம்பார்ட்டன்ட், அது முக்கியமானதாக இருக்கிறது. தட் மச் ஆஃப் ஹிஸ் ஸ்பேர் டைம், அவருடைய நேரங்களில், அவர் ஒதுக்கப்பட்டிருக்கிற நேரங்களில் ஸ்பெண்டு அது டைம்கள், அந்த நேரங்கள் செலவழிக்கப்படுகின்றன. இந்த பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ், அந்த கலையை உருவாக்குவதற்கு அந்த நேரம் பயன்படுத்தப்படுகிறது. டேவிட் இஸ் ஆல்சோ கீன் ஸ்போர்ட்ஸ்மேன், அவர் ஒரு கீன் ஸ்போர்ட்ஸ்மேன் கீன்னா துல்லியமான, ஆர்வம் உள்ள, ஷார்ப்பான அப்படின்னு அர்த்தம். ரெகுலர்லி பிளேயிங் ஃபுட்பால், ரெகுலராக ஃபுட்பால் விளையாடுவார். இன்னொன்று போக்கியா அப்படின்ற ஒரு விளையாட்டும் விளையாடுவார். தட்டு போக்கியன்னு என்னென்னா கம்ப்யூட்டர் உடைய வீல் சேரில் உட்காந்துக்கிட்டு விளையாடுற விளையாட்டு, அது போக்கியா. அது விளையாடுவார். ஹாக்கி விளையாடுவார் அண்ட் பேஸ்பால் விளையாடுவார். இஸ் ஏ ஸ்போர்ட்ஸ் லீடர், அவர் ஸ்போர்ட்ஸுக்கு லீடராக இருக்கிறார். அண்ட் யூசஸ் ஹிஸ் ECO2 அவர் பயன்படுத்துகிறார். லிங்க்டு டு அன் இன்ட்ராக்டிவ் ஒயிட் போர்டு, அது இன்ட்ராக்டிவ் மீன்ஸ் தொடர்பு ஆகிறது. ஒரு ஒயிட் போர்டோடு அது தொடர்பாக லிங்க் பண்ணியிருக்கோம். டு டீச் PE லெசன். PE லெசன்ஸ் மீன்ஸ் ஃபிசிக்கல் எஜுகேஷன் லெசன். இந்த விளையாட்டு சம்பந்தமான ஃபிசிக்கல் எஜுகேஷன், விளையாட்டு சம்பந்தமான பாடங்களை ஒயிட் போர்டில் நடத்துறதுக்கு இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருப்பார் அவர். ஓகேவா, அடுத்த விஷயத்துக்கு வர்றாங்க. ஹியர் அடுத்த பேரா, then David has 144 icons on the screen. இதை பாருங்க, அந்த ஸ்கிரீனை பாருங்க. அந்த டேவிட் ஹேஸ் 144 ஐகான்ஸை வச்சிருப்பாங்க. ஆன் த ஸ்க்ரீன், அந்த ஸ்க்ரீனில் வச்சிருப்பார். தட் மீன்ஸ் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கறது. இது கம்ப்யூட்டர் டைம். தட் யூசஸ் வித் ஈகோ பாயிண்ட் ஐ கேஸ். ஈகோ பாயிண்ட் ஐ கேஸ், கண்ணால் பார்க்கின்ற ஒரு ஈகோ பாயிண்ட் மூலமாக அதை ஸ்க்ரீனில் வச்சிருப்பார். when David first tried this assess method, முத இந்த அசஸ் பண்ணுற மெத்தடை முயற்சித்த போது ஹிஸ் ரெஸ்பான்ஸ் வாஸ், அவருடைய பதில் என்னவாக இருந்தது? ஐ லைக் இட், இட் மேக்ஸ் மீ ஃபாஸ்டர், நான் இதை விரும்புகிறேன். இட் மேக்ஸ் மீ ஃபாஸ்டர், என்னை இது வேகமாக ஆக்கியது, செய்தது. மேக்ஸ். when can I have one?
நான் எப்போது ஒன்றை பெறுவது அப்படின்ற விஷயத்தை அவர் பதிலளித்தார், ரெஸ்பான்ஸ் பண்ணார். நவ் டேவிட் யூசஸ் பயன்படுத்துகிறார் இஸ் ECO2 and ECO பாயிண்ட் டு அசஸ் த கரிக்குலம். கரிக்குலம் சொன்னால் அந்த பாடத்திட்டம், அதை பயன்படுத்துகிறார். ஸ்டடி ஃபார் த CGSCE நமக்கு தெரியும், அந்த முதல்ல நடந்த எக்ஸாம், செகண்டரி எக்ஸாம் சொன்னோம் இல்லையா, அது அந்த எக்ஸாம் படித்தார். ஆர்டர் ஃபுட்டு, உணவு ஆர்டர் பண்ணுறது, அண்டு கம்யூனிகேட்டு, வர்த்தக தொடர்புகளை செய்து கொள்வது. வைல் ஹீ இஸ் இன் த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கின்ற பொழுதே அவர் ஃபுட்டுக்கு ஆர்டர் கொடுப்பார். அண்ட் ஆர்கியூ வித் இஸ் பிரதர், அவங்க பிரதர் கூட இதை பற்றி விவாதிப்பார். ஆர்கியூ, யூ நேம் இட், டேவிட் கேன் கம்யூனிகேட் இட். நீ பேர் வச்சுக்க, டேவிட்டால் இது மாதிரி தொடர்பை உண்டாக்கி கொள்ள முடியும் அப்படின்னு பேர் வச்சுக்க அப்படின்ற விஷயத்தை ஆர்கியூ பண்ணுவாங்க. இது மாதிரி ஒரு வாதம். டேவிட் வில் யூஸ், பயன்படுத்துவார், இஸ் ECO2 டு ஸ்பீக் கம்ப்ளீட் சென்டென்ஸ், முழு வாக்கியத்தை பேசுவதற்கு அவர் பயன்படுத்துவார். வித் கரெக்ட் சின்டாக்ஸ், சரியான சின்டெக்ஸ்னா அந்த சென்டென்ஸினுடைய பேட்டர்ன் அமைப்பு, அந்த அதாவது பேட்டர்ன், ஒரு சென்டென்ஸ் ஐ கோ டு மார்க்கெட் அப்படின்னு வச்சுங்க, இது ஒரு சின்டெக்ஸ். அதே மாதிரி வாக்கியத்தை கரெக்டாக பயன்படுத்துவார். இட் ஹேஸ் இன்க்ரீஸ் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ், அது இன்க்ரீஸ் ஆகிருது. நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ், நிறைய வார்த்தைகள். ஹீ யூஸ் மீனிங்ஃபுல்லி, அவர் அர்த்தத்தோடு பயன்படுத்தினார். அண்ட் கமெண்ட் சோஷியலி யூஸிங் லாங்குவேஜ், சோசியலில் அவருடைய பிஎஸ், அவருடைய உடனிருப்பவர்கள் அதை அந்த பயன்படுத்துகிற லாங்குவேஜையும் அவர் யூஸ் பண்ணார். thereby becoming confident, அதனால் became confident, நம்பிக்கையோட, அண்ட் காம்பட்டன்ட் கம்யூனிகேட்டர், போட்டியாளர், காம்படேட்டர்னா போட்டி போடுறது, கம்யூனிகேட்டர் அந்த தொடர்பு துறையிலே ஒரு போட்டியாளராகவும் இருந்தார். டேவிட் ஹஸ் ரீசென்ட்லி பீன் ஒர்க்கிங், அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் ரீசெண்டாக ஆன் இடியம்ஸ், இடியம்ஸை பயன்படுத்துறது. இடியம்ஸ் வித் இஸ் எஸ்எல்டி, எஸ்எல்டின்ற அப்ரிவேஷன்னா ஸ்பீச் லாங்குவேஜ் தெரபி, ஸ்பீச் லாங்குவேஜ் தெரபி, அந்த பேச்சு முறை, அதில் இடியம்ஸை பயன்படுத்தினார். தட்டு அது என்னென்னா, சில பேர் கலோக்கியலாக பேசுவான். இப்போ வரேன் என்பது கலோக்கியல், வருகிறேன் என்பது சரியான இலக்கண சொல். அதான் ஹிஸ் லேட்டஸ்ட் பீயிங், அவருடைய ஹிஸ் லேட்டஸ்ட் பீயிங், இப்போ இருப்பது பீயிங், லேட்டஸ்டாக இருக்கிறது. மம் ஹேஸ் காட் எ லாட் ஆன் ஹர் பிளேட், மாம் அம்மா பிளேட்டில் நிறையா வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். அது அப்படி ஒரு சென்டென்ஸு. டேவிட் இஸ் ஆல்சோ அட்வொகேட் அதர் ஸ்டூடெண்ட்ஸ், டேவிட்டு மற்ற ஸ்டூடெண்ட்டுகளுக்கும் அதை அட்வொகேட் பண்ணார், எடுத்துரைத்தார். ஹூ யூஸ் ஏஇசியை பயன்படுத்தணும். அண்ட் ஷோ தம் ஹவ் ஈஸி இட், அது எவ்வளோ எளிதானது என்பதை காண்பித்தார். இஸ் டு கம்யூனிகேட் யூஸிங் ஆஃப் ஏசி மெத்தட். ஏசி மெத்தட் மீன்ஸ் ஆல்டர்னேட் கம்யூனிகேஷன்.
ஒவ்வொரு கம்யூனிகேஷனை மாற்றி சொல்கிற விஷயம் ஆல்டர்னேட்னு சொல்கிறது. அந்த ஆல்டர்னேட் கம்யூனிகேஷனில் இந்த ஏஏசி என்பது எவ்வளோ எளிதானது என்பது மற்ற மாணவர்களுக்கு அவர் எடுத்து சொன்னார். தட் மீன்ஸ் அட்வொகேட். ஓகே, he controls his PlayStation. அவர் விளையாடுகின்ற அந்த பாட்டில் ஸ்டேஷன் அதை கண்ட்ரோல் பண்ணார் வித்து பெஸ்போக் சுவிட்ச். அந்த சுவிட்சுக்கு பேர் பெஸ்போக்குன்னு பேர். பெஸ்போக் சிஸ்டத்தால் அந்த பிளே ஸ்டேஷனை கண்ட்ரோல் பண்ணார். டிரைவ்ஸ் இஸ் எலக்ட்ரிக் வீல் சேர். அவருடைய எலக்ட்ரிக் வீல் சேரை ஓட்டினார் வித் ஹெட் சுவிட்சஸால் ஓட்டினார். அண்டு ஹி யூசஸ் ஈகோ பாயிண்ட்டு ஐ கேஸ் சிஸ்டத்தையும் பயன்படுத்தினார் டு கம்யூனிகேட். அசஸ் த கம்ப்யூட்டர் டு செக். அந்த கம்ப்யூட்டரை செக்அப் பண்ணுறதுக்கும் ஆன் ஹவு செல்சி ஃபுட்பால் டீம், அந்த செல்சி ஃபுட்பால் டீம் இஸ் டூயிங், என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை அவர் கண்ட்ரோல் பண்ணார். சென்டு அனுப்பினார், ரிசீவ் பெற்றார், டெக்ஸ்ட் மெசேஜ் அவையெல்லாம் எழுத்து வடிவிலே அதை பெற்றார். இன்ஸ்ட்ரக்ஷனையும் கொடுக்கறது எடுக்கிறதையும் பெற்று அதை எழுத்து வடிவிலே செய்தார். when he is at home, அவர் வீட்டிலே இருக்கின்ற பொழுது he also plays MP3 on MP3 பாட்டு கேட்டுருப்பார். இது சம்திங். his ECO2 from morning till night, காலையிலிருந்து நைட்டு வரல போயிருப்பார். டேவிட் has recently been selected to travel to Brazil. அவர் சமீப காலத்தில் பிரேசிலுக்கு டிராவல் பண்ண சொல்லி செலக்ட் பண்ணப்பட்டார். டு ஒர்க் வித் ஒலிம்பிக் ஓப்பனிங் செரமனி. ஒலிம்பிக்கினுடைய ஓப்பனிங் செரமனினா முதல் துவங்க விழா, அதை அந்த வேலைக்காக அந்த டீமுக்கு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். as a part of the ரீமெக்ஸ் ட்ராமா குரூப். ரீமெக்ஸ் ட்ராமா குரூப்பில் ஒரு பகுதியாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஓகே, இப்போ டேவிட்டினுடைய கருத்துக்களை நாம் பார்த்துருக்கோம். இதுக்கு பிறகு சில பகுதிகள் அடுத்த வகுப்பிலே பார்த்து முடித்து விடலாம். கொஞ்சம் நான் சொல்லியிருக்கிறேன், ஆன்லைன் வகுப்பு மிகச்சிறந்த வாய்ப்பு. மீண்டும் மீண்டும் படித்து தெரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய அருமை மாணவர்களுக்கு, ஆற்றல் மிகு சிங்கங்களுக்கு, எங்கள் தங்கங்களுக்கு இனிய வள்ளுவன் குரல் போல் வாழ்க என்ற வாழ்த்துக்களை தந்து விடைபெறுகிறேன். வெல்கம் ராஜா.